எடப்பாடியார் வெல்ல நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று உங்கள் அத்துணை பேர் பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைதி அமைதி. இது அதுக்கு யாரையும் வேலை பார்க்கலன்னு நான் சொன்னா? ஏய், நீ என்ன பதில் சொல்ற? பேசுறதுக்கு பகுதி செயலாளர் பதில் சொல்லுவேன்னு சொன்னா அப்புறம் நாங்களும் பதில் சொல்லுவோம்ல. நீ என்ன பதில் சொல்றீங்க? லைவ் போய்கிட்டு இருக்கு. என்ன போட்டோம்? நீங்க போய் சொல்றீங்க. இப்ப வந்து இப்போ அதாவது ஆரோக்கியமா தம்பி மாவட்ட நீங்க அமைதி உட்காருங்க. நீ உட்காரு தம்பி, உட்காருப்போம். ஆரோக்கியமா நம்ம வந்து கூட்டம் நடக்குது. ரெண்டு விஷயம், யார் எது சொன்னாலும் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். மாவட்ட செயலர் பாத்துக்குவாரு. மீதி யாரு பேச உட்காருங்க. கட்டுப்பாடான இயக்கம். அது மட்டுமல்ல, இனி நடக்க போறது நம்ம நடக்க போறதுக்கு பாத்துக்கலாம். சரியா? சரி அண்ணா, நீங்க உட்காருங்க. சரி உட்காருங்க. உட்காருங்க. ஏப்பா நீங்க உட்காரு. யாருக்கு முன்னாடி நிக்காதீங்கப்பா. உட்காருங்க. நாங்க பாத்துக்கிறேன். நான் பதில் சொல்றேன். போங்க உட்காருங்க. உட்காருங்க பாருங்க. இப்ப பேச வர்றவங்க யாரா இருந்தாலும் யாரு மேல குறை சொல்லக்கூடாது. அடுத்து என்ன பேசணும் அதை மட்டும் தான் பேசணும். உட்காருங்க. கழக முன்னாள் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற மேலவை உறுப்பினருமான அண்ணாச்சி முத்துக்கருப்பன் அவர்கள் இப்பொழுது கருத்துரை வழங்குவார். அன்பார்ந்த ஏப்பா, கொஞ்சம் அமைதியா இருக்கிறே. கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா. தம்பி பிரச்சனை பண்ண மண்டபத்துக்கு வெளியே போங்க. தம்பி பிரச்சனை யாரா பண்ண மண்டபத்துக்கு வெளியே போங்க. மத்த உட்காருங்க. பஸ் உட்காருப்பா. பத்து உட்காருங்க. தம்பி இங்க பாரு. தம்பி நீதான் பிரச்சனை காரணம். உட்காரு. நீ பஸ் உட்காரு. நீ உட்காரு. பஸ் உட்காரு. நீ தான் பஸ் மேல வந்த. உட்காரு. போய் உட்காரு. இங்க பாரு. தம்பி உட்காரு. நீங்க எல்லாம் வந்து எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டு எப்படி இருக்கு, நீங்க எப்படி பண்ண எப்படி இருக்கும்? தைரியம் எடுக்கும். யார் தமிழர் பொதுச்சாளர்கள் எடுக்கணும் போங்க. யார் வந்து பாரு நம்ம எங்க வெட்டுப்பாடு வைக்கலாம். தயவு செஞ்சு கட்சி பொறுப்பாளர் யாரும் யார் இந்த பிரச்சனை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.